கர்ப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க. நல்லா கலப்பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. ஃபிளாஷ்பேக். என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். ஈவிகேசி இளங்கவனும் பேரன்னு போடுவான், நான் கொள்கை பேரன் அப்படின்னு சொல்லி போட்டீங்க. ஸோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நல்ல அப்பனுக்கு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நாளைக்கு சீமான அறிவிக்கிட்டோம், தம்பிகளே எங்கோட நாளைக்கு ஜெயிலுக்கு வருவதற்கு தயாரா, 3 ஆண்டுகள் ஜெயில இருக்கணும், எங்கோட சிறைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சீமான ஒரு அழைப்பு விடுத்தா சீமானோட பொண்டாட்டியோட போக மாட்டான். சீமானோட பொண்டாட்டியே நீ வேணா போடா தேவடியா பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மைத்துக்கடா போகணும் அப்படின்னு செருப்பு புய்ய போய் அடிச்சு துரத்துவான். பெரியார் வந்து எந்த மேடையில எந்த புத்தகத்துல எல்லா பெண்களும் உடனே கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் அப்படின்னு எங்க பேசியிருக்காரு? அவர் என்ன பேசினாரு? அவர் என்ன சொல்றாரு? உனக்கு தடையாக இருந்தால், உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குமே ஆனால் இந்த கர்ப்பப்பை தான் பெண்ணை அடிமைப்படுத்திய அடிப்படையான ஒரு கருத்தியல் சாதனம். அதுதான் இதில் உள்ள சிக்கலை. கர்ப்பப்பை பெண்கிட்ட இருக்கு, ஆனால் அந்த கர்ப்பப்பையில் வந்து கர்ப்பம் தாங்க வேண்டுமா தாங்கக்கூடாதான்னு தீர்மானிக்கிற உரிமை இன்னைக்கு வரைக்கும் கூட பெண் கையில் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த பெண்ணை நோக்கி அவர் பேசும்போது உனக்கு கல்வி தான் முக்கியம், கல்யாணம் முக்கியம் இல்லை. இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு பஞ்சை போட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மேட்ரு புரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த பஞ்சு புரிஞ்சா போதும். குறிப்பா அண்ணன் சீமானுக்கு இது புரியும், அதனால அவருக்கு மட்டும்தான் இந்த கடைசி பஞ்சு. அண்ணே, நீ டிரைவரை வேலையை விட்டு அனுப்பியிருக்கலாம், ஆனா அந்த டிரைவர் தான் இன்னமும் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். நன்றி, வணக்கம். அவன் தானே அவன் பொண்டாட்டியா 1 வருஷமா வச்சிருக்கான். வெளிநாட்டுக்காரன் பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா மோசம் போயிட்டாலும் அப்புறம் ஓசம்மா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.